தலைப்புச் செய்தியை பார்க்கிறோம். தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக பதிவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையிலான 4 மாத காலங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த ஆண்டு சற்று முன்னதாகவே பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இப்போ இந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சதவிகிதமாக எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? என்ன மாறுபாடு காரணமாக அதிக மழைப்பொழிவு இருக்கும்? நிச்சயமாக தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை என்பது இயல்பிற்கு அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாத காலத்தில் நாம் கணக்கிடுவோம். அந்த வகையில் இந்த 4 மாத பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை என்பது இந்த ஆண்டு 106% பதிவாகக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கு இந்தியாவில் இயல்பிற்கு குறைவான மழையும், வடமேற்கு இந்தியாவில் இயல்பான மழையும், மத்திய மற்றும் தென்னிந்தியாவை பொறுத்தவரை இயல்பிற்கு அதிகமான மழையையும் பதிவாகும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்கள்ல இயல்பிற்கு அதிகமான மழையும், தென் மாவட்டங்கள்ல இயல்பான மழையும் பதிவாகும் எனவும் கடந்த மாதம் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை என்பது இயல்பிற்கு குறைவான மழை பதிவாகும் என கடந்த மாதம் வெளியிட்டிருந்த அறிக்கையில இருந்தது. ஆனால் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில தென்மேற்கு பருவமழை என்பது இயல்பிற்கு அதிகமாக, அதாவது 106% பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு மழை மறைவு பகுதி என்றுதான் வரும். ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு வட தமிழகத்திலும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஆறுதலான செய்தி. நன்றி லிபிகா.